ஹாய், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிசியில் இருந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ண பின்னாடி எல்லோரும் இப்போ தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. 6 மந்த் இருக்குது. குரூப் 4 கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா கால்ஃபர் பண்ண பின்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம், ஜாப் போயிட்டே நான் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கத்தான். இந்த மாதிரி நிறைய பேர் ஜாப் போயிட்டே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் தான் குறிக்கோளோட. ஃபுல் டைம் படிக்கிறதே கஷ்டம். இதில் ஜாப் போயிட்டு ஃபேமிலி பார்த்துட்டே படிக்கிறது அதை விட கஷ்டம். என்ன மாதிரி நிறைய பேர் ஜாப் போயிட்டே எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி எனக்கு இது புதுசு இல்லை. ஆல்ரெடி நான் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஒரு தடவையும் எழுதியிருக்கேன். நான் 2019லையும் 2022லையும் குரூப் 4ல் கவுன்சிலிங் வந்தது. அதில் ஒரு 2-3 கொஸ்டினில் எனக்கு போயிடுச்சு. அதனால தான் நான் இப்போ ஒரு 6 மந்த் இருக்கிறப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜாப் பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான். எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் நான் படிப்பேன். நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தான் படிப்பேன் 1 வீக் வரைக்கும். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக 1 வீக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக்கும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். போன தடவை விட்டதை இந்த தடவை எப்படியாவது பிடிச்சிடணுன்ட்டு 6 மந்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி இருந்தால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாப் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். படிக்கவே முடியாது. ஒரு லெசனை முடிக்கணும்னு நினச்சிட்டா 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் படுப்பேன். காலையில் கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்திரிச்சிக்குவேன். தமிழ் 10th 11th மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். 10th ஒரு 8th லெசன் வரைக்கும் தான் நோட்ஸே எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் போன தடவை கால்ஃபர் பண்ண பின்னாடி நோட்ஸ் எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக ஒன்லைனர் மெட்டீரியல் வாங்கி அதை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 6th to 9th வரைக்கும் தமிழில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிட்ருப்பேன். ஜிஎஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கலை. சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கு மட்டும் நான் முக்கியமானது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனால ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும்னு நினச்சேன். ஜாப் போயிட்டு என்னால் படிக்கும்போது உங்களாலையும் படிக்க முடியும். இருக்கக்கூடிய 6 மாதத்தில் வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். செல்ஃபாக தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜாப் பார்க்குறவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போயெல்லாம் படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. இப்போ ஒவ்வொரு கோச்சிங் கிளாஸுக்கெலாம் போனீங்கன்னா 10,000 15,000 குறையாமல் கேட்குறாங்க. அமௌண்ட் கட்டி படிக்க முடியாதவங்களும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டாலும் அதில் ஷெட்யூல் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது 1 வீக்கில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. கால்ஃபர் பண்ண பின்னாடி ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லேயும் டெஸ்ட் பேஜ் போடுவாங்க. அதை வேணால் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே நிறையா போடுவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கிறதால ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி நிறைய தடவை எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற எஃபோர்ட் எப்போவுமே வீண் போகாது. நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்போவுமே நன்மையே தான் கிடைக்கும். நம்மளை சுற்றி உள்ள சில பேர் இன்னுமா நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. பேசினவங்க முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டணும். நம்ம ஒரு அரசு அதிகாரியாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் நல்ல கௌரவமாக வாழணும்னு நினச்சி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இயர் முடியறதுக்கு 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படித்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோ போடுறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் எப்படி நான் படிக்கிறேன், எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டைம் கிடைக்கிறப்ப வீடியோ போடுறேன். டெய்லி வீடியோ போட முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலமும் நேரமும் பொன் போன்றது. உங்களால் முடியும்னு நினச்சி நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.